நான் யார் தெரியுமா? 20. அப்பாவின் துணிச்சல். கோபியை தூக்கிக் கொண்டு விகேபுரம் சென்று தம்பியிடம் கலந்து பேச தம்பியும் எனக்கு ஆதரவாக முடிவெடுத்திருக்கிறான். ஆனால் தம்பி ராமசாமியின் மாமனார் தடுத்திருக்கிறார். தம்பிக்கு கோபி பிறந்த மறுவரிடமே பிறந்த மகன் திருமலைக்குமாரை தூக்கிக் கொண்டு மகள் வேம்பியும் அழைத்துக் கொண்டு தன் வீட்டுக்கு சென்று விட்டாராம். அப்பாவின் முயற்சியால் தம்பியின் ஆதரவோடு வீட்டை விற்று பணத்துடன் வந்தார். எல்லா சொத்துக்களையும் நகைகளையும் விட்டுக் கொடுத்த அப்பாவும் அம்மாவும் என்னிடம் குடும்பத்தை ஒப்படைத்தார். அப்பா அம்மா விருப்பப்படி சாய்நகரில் ஒரு சிறு மளிகை கடை வைத்துக் கொடுத்தேன். செண்பகம் அதற்கு உதவினார். மீனாவுக்கும் அவ்வப்போது ஆறுதல் சொல்லுவார். கடையை அப்பாவால் நடத்த முடியவில்லை. 2 வீட்டு வாடகை, கடை வாடகை என பொருள் விரயத்தை தடுக்க சொன்னார்கள் அப்பாவும் அம்மாவும். கடையை காலி செய்தோம். தனி குடித்தனம் இருந்த வீட்டையும் காலி செய்து மீண்டும் கூட்டு குடும்பம் ஆனோம். சரோவை விடுமுறையில் வீட்டுக்கு வந்திருந்தாள். 10 பேர் இருக்கும் வீட்டை மீனாவால் கவனிக்க முடியவில்லை. சமையல், டிரெஸ் வாஷிங் எல்லாம் கஷ்டமாக இருந்தது. விருகம்பாக்கம் மார்க்கெட் பக்கத்தில் ஒரு ஓட்டு வீட்டில் மீனா, நான், பிரியா மூவரும் வசித்தோம். மிகவும் சிரமமாக இருந்தது. இந்த சமயத்தில் நாராயணன் மூலம் விருகம்பாக்கம் நேஷனல் தியேட்டர் எதிரில் அகிலன் என்பவரின் வீடு கிடைத்தது. அம்மா அப்பாவை குடும்பத்துடன் அங்கே குடியிருக்க வைத்தேன். திருக்குழுக்குன்றம், உத்தரமேரூர் ஆகிய இடங்களில் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் பில்டிங் வேலை கிடைத்தது. வேலைகள் அதிகமாக வீட்டில் கவனம் குறைந்தது. விருகம்பாக்கத்தில் வேம்பலிகை அம்மன் கோவில் அருகே சோமுக்கிராமணி என்பவர் வீடு வாடகைக்கு கிடைத்தது. மீனாவை அங்கே குடியிருக்க வைத்தேன். மீனாவுக்கு தங்கச்சேன், வளையல் வாங்கி கொடுத்தேன். பட்டில் புடவைகளும் வாங்கி கொடுத்தேன். இந்த சமயம் மீனாவின் அம்மா புஷ்பாவுடன் வந்தார்கள். பிரச்சனை என்றார்கள். ஆதரவு கொடுத்தோம். பிரியா 6 மாத குழந்தை. புஷ்பா பிரியாவை நல்லா கவனித்துக் கொண்டாள். மீனாவின் அம்மா மீனாவிடம் புஷ்பாவை கூட வைத்துக் கொண்டால் மீனாவுக்கும் உதவியாக இருக்கும், புஷ்பாவுக்கும் பாதுகாப்பு இருக்கும் என்றார்கள். நான் அதற்கு சம்மதம் சொல்ல மீனா மறுத்துவிட்டாள். உடனே புஷ்பாவை அழைத்து செல்லும்படி சொல்ல கொடைக்கானல் சென்றார்கள். மீண்டும் கொடைக்கானல் சர்ச் பாஸ்டரிடம் கடிதம் வாங்கி வந்து பெரம்பூர் சர்ச் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டோம். மவுண்ட் ஆபீஸ் செல்லும்போதெல்லாம் அவளுடன் போனில் பேசி நலம் விசாரிப்பேன். அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. பிரியாவுக்கு 1 வயதாகியது. குடும்பத்துடன் வடபழனி கோவில் சென்று பிறந்த நாள் கொண்டாடினோம். முடியெடுத்து காது குத்தி முருகனை வழிபட்டோம். லிபர்டி தியேட்டருக்கு சென்று ஒருதலை ராகம் படம் பார்த்தோம். எல்லோரும் மிகவும் ஆனந்தமாக இருந்த நேரம். ஊரில் தம்பிக்கு 2வதாக ஆண் குழந்தை பிறந்தது. தம்பியை குடும்பத்துடன் வரவழைத்தேன். என்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான். கோபி, குமார், பிரியா குழந்தை சரவணனுடன் விளையாடுவதை அப்பா அம்மா சரோ, பாரு, கண்ணா அனைவரும் ரசித்து மகிழ்ந்தனர். கோபிக்கு 3வது பிறந்த நாள் வந்தது. குடும்பத்துடன் மாங்காடு கோயில் சென்று கொண்டாடினோம். 1 வாரத்திற்கு பின் தம்பி ராமசாமி குடும்பத்துடன் சென்று விட்டான். அவனுக்கு சென்னையில் எங்களுடன் இருக்கவே ஆசை. மில் வேலையை விட்டு வர முடியாத நிலைமை. ஜெயப்பிரியா கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பெயரில் பிரைவேட் பில்டிங் வேலையும் எடுத்து செய்தேன். ஒரு நாள் புஷ்பா தூக்க மாத்திரை அதிகம் சாப்பிட்டதால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இருப்பதாக தெரிவித்தார்கள். மீனாவும் நானும் சென்றோம்.